सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் ஆயிரம் கொள்வோமே. நம சிவாயம் என சொல்வோமே, நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே. வெள்ளிப்பனிமலையில் அமர்ந்திருப்பான். வெள்ளிப்பனிமலையில் அமர்ந்திருப்பான், வேதங்கள் பாடிட மகிழ்ந்திருப்பான். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில், உள்ளத்திலும் இருப்பான் அருள் வடிவில். நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் ஆயிரம் கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. மலைமகள் மகிழ்ந்திட மனம் கொண்டான், அந்த மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். அலைமகள் அன்பில் ஆடியவன், அந்த அன்னையை மார்பில் சூடியவன். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான், கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான், கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். நிலை தரும் சிவனை நாடுபவன், நான் நெடியவன் புகழை பாடுபவன். நிலை தரும் சிவனை நாடுபவன். நான் நெடியவன் புகழை பாடுபவன். ஆ ஆ நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் ஆயிரம் கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. செந்தில் கடலலை ஓசை கேட்க
ஆழ்கடலும் ஒன்றுதான், ஆண்டவனும் ஒன்றுதான், அங்கிருக்கும் திரைமறைவில் இருப்பவனும் முருகன்தான். ஆழ்கடலும் ஒன்றுதான், ஆண்டவனும் ஒன்றுதான், அங்கிருக்கும் திரைமறைவில் இருப்பவனும் முருகன்தான். திரைமறைவில் இருந்தாலும் திருச்செந்தூரில் இருந்தாலும் திரைமறைவில் இருந்தாலும் திருச்செந்தூரில் இருந்தாலும் திருக்குமரன் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும். திருக்குமரன் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும். கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில், கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். மாணிக்க நதி ஓடுமிடம் மகிழ்வுடைய கதிர்காமம், மாணிக்கமாய் கடலலைகள் தெரித்து ஜொலிக்கும் செந்தூரில். மாணிக்க நதி ஓடுமிடம் மகிழ்வுடைய கதிர்காமம், மாணிக்கமாய் கடலலைகள் தெரித்து ஜொலிக்கும் செந்தூரில். செந்தூரில் தென்றலடித்தால் கதிர்காமத்தில் கொடிய செய்யும். செந்தூரில் தென்றலடித்தால் கதிர்காமத்தில் கொடிய செய்யும். சேவர் கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே. சேவர் கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே. கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில், கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில், கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். கதிர்காமம் மணி ஓசை முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை. கந்தாவும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை. முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை. தூவிட குருஜி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு. தூவிட குருஜி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு. பாதத்தில் வைத்திட மனமுண்டு பூஜையை ஏற்பாய் நீ வந்து. முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை. ஆலயம் என்பதும் நிழல் தானே, அணையா தீபம் உன் அருள் தானே. ஆலயம் என்பதும் நிழல் தானே, அணையா தீபம் உன் அருள் தானே. காலமும் துணையே நீதானே, கருணையை
பொழிவதும் விழிதானே முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை வழங்கிடும் அருள் காட்சி முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை கந்தாவும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா 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 ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா திமி திமி என தக்க துணை தக தக தகவன தக்கடல் அலையன நடவிடு உலகான
தனித்திருந்து வாழும் தவமணியே, தனித்திருந்து வாழும் தவமணியே, தனித்திருந்து வாழும் தவமணியே, கண்டபாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணி கண்டபாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணியே. அனித்ய வாழ்வு தனிலே அடியே மிக அனித்ய வாழ்வு தனிலே அடியே மிக அனித்ய வாழ்வு தனிலே அடியே மிக அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும் இனி நான் அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும் இனி நீ தனித்திருந்து வாழும் வைத்தவமணி ஏண்டபாணி. வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன கண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன கண்ணூடி நின்றது என்ன காவி முடுத்தது என்ன கண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி முடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன 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 வேலை பிடித்தது என்ன 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 கண் மூடி நின்றது என்ன 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 காவி உடுத்த
வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி கொடுத்ததென்ன பண்டாரமா நின்ற முருகா பண்டார மாநின்ற பழனி ஜாண்டியாகி பண்டாரமா நின்ற பழனி ஜாண்டியாகி தண்டாயுதம் தரித்த தேவா 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 தண்டாயுதம் தரித்த தேவா தண்டாயுதம் தரித்த தேவா 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 நீ தனித்திருந்து பாடும் நித்தவமணியே வேண்டவா தனித்திருந்து வாழும் தவமணியே தனித்திருந்து வாழும் தவமணியே தனித்திருந்து வாழும் தவமணியே என்னவாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணி ஏண்டவாணி தெய்வமே தன்னை அறிந்து நீ தனித்திருந்து வாழும் தவமணியே அனித்த வாழ்வு தனிலே அடியே மிக அனித்த வாழ்வு தனிலே அடியே மிக அனித்த வாழ்வு தனிலே அடியே மிக அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும் இனி நான் அழுத்து உழைத்த ஜென்மம் போதும் போதும் இனி நீ தனித்திருந்து வாழும் வைத்தவமணி ஏண்டவா வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்டி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்டி நின்றதென்ன காவி முடுத்ததென்ன கண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன கண்ணூடி நின்றது என்ன காவி முடுத்தது என்ன கண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி முடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி முடுத்தது
என்ன என்ன காவி உடுத்தது என்ன 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 வெண்ணீரணிந்தது என்ன 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 வேலை பிடித்தது என்ன 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 கண் மூடி நின்றது என்ன 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 காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன வெண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்த என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன வேலை பிடித்ததென்ன கண் மூடி நின்றதென்ன காவி உடுத்ததென்ன வெண்ணீரணிந்தது என்ன தனிதபவ வெண்ணீரணிந்ததென்ன தனிதாரி தபம வெண்ணீரணிந்ததென்ன 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 மகாரி நரே கபபத பபதனி தபபதனி தரி தபனி தபதனி தாதரி தப நீதப வெண்ணீரணிந்ததென்ன தபனி தபதனி தபபதனி தரி தபனி தப பபதனி தரி 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 தபதனி தப வெண்ணீரணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன காவி உடுத்ததென்ன பண்டாரமா நின்ற முருகா பண்டாரமா நின்ற பழனி ஜாண்டியாகி பண்டாரமா நின்ற பழனி ஜாண்டியாகி தண்டாயுதம் தரித்த தேவா 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 தண்டாயுதம் தரித்த தேவா தண்டாயுதம் தரித்த தேவா 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 நீ தனித்திருந்து பாடும் நித்தவமணியே நலம் யாவும் தருவாய் முருகா எனக்கு நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா முருகா அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர் 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 பதியில் வாழ்பவரே பரமதயாளனே அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே பரமதயாளனே நலம் யாவும் தருவாய் முருகா
நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் போரும் நலம் யாவும் தருவாய் முருகா சதமான சுகம் உந்தன் சரணாரவிந்தம் சதமான சுகம் உந்தன் சரணாரவிந்தம் நிதமும் நினைக்கும் நெஞ்சில் நிலவும் ஆனந்தம் சதமான சுகம் உந்தன் சரணாரவிந்தம் நிதமும் நினைக்கும் நெஞ்சில் நிலவும் ஆனந்தம் இதமானது சிந்தைக்கு செய்வானது 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 என்னை எண்ணிப் பணிந்தும் புகழ் பாடும் என் வாழ்விலே இதமானது சிந்தைக்கு செய்வானது என்னை எண்ணிப் பணிந்தும் புகழ் பாடும் என் வாழ்விலே நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் போரும் நலம் யாவும் தருவாய் முருகா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை இந்நிலத்திலே சமாதானம் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக விண்தூதர் பண்ணோடு பாட மண் மீது மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் விண்தூதர் பண்ணோடு பாட மண் மீது மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் இனிப்பான நற்செய்தி உலகிற்கு அளித்தீர் இம்மானுவேலாகி என்னை மீட்க வந்தீர் இத்தரை மீது ஏழையை தேடி வெத்தலையில பிறந்திர மகவாய் விண்தூதர் பண்ணோடு பாட மண் மீது மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் மந்தையின்மை பருக்கு விந்தையாய் பிறந்தீர் தந்தை மகனை ஈவாக அளித்தார் எந்த உம்மன்பை எப்படி புகழ்வேன் விண்தூதர் பண்ணோடு பாட மண் மீது மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் மாமன்னன் பிறந்தார் மாமன்னன்
இப்போ பெரிய கோவிலெல்லாம் சிலாசாசனம் எழுதுகிற கோவிலெல்லாம் பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ கிராம தேவதைகளுடைய கோவிலில், கிராம ரட்சா தேவதைகளுடைய கோவிலில் இப்போ பாரதம் வாசிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதில் தான் பாக்கி இருக்கு. ஆனால் எந்த கோவிலில் சிலாசாசனம் எழுதிருக்கோ அந்த கோவிலில் பாரதம் வாசிக்கிறது காணும் இப்போ. ஆனால் இருக்கு, கோவிலில் பாரதம் வாசிக்கிறதுங்கிறது இருக்கு. கிராம ரட்சா தேவதைகளுடைய கோவிலில் மாத்திரம் அது அதிகமாக உத்தரவு சிந்தாத கோவில். அந்த கோவிலில் மாத்திரம் ரொம்ப பாரதம் வாசிக்கிறதா. அந்த வாசிக்கிறதுக்கு இப்போ சாமானிய சினிமாவுக்கு போகிற கூட்டத்துக்காலும் இன்னும் அதிகமாக கூட இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் கூட போயிட்டு இருக்குன்னா, பழைய காலத்தில் ஜனங்களுக்கு வேற வழியே இல்லையே. ஒரு நல்லது கேட்கணும்னா அந்த மாதிரி பாரதம் கேட்க தானே போய் ஆகணும். இவ்வளோ ஜனங்களுக்கு தானே போய் ஆகணும். இந்த மாதிரி பாரதம் வாசிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி 1500 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற செப்பேட்டில் முதற்கொண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் வர இந்த கோவிலையும் பாரதம் வாசிக்கிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறதுனால அந்த பாரதத்தில் என்ன இருக்கு? பொறுமைங்கிறதுக்கு தர்மராஜா இருக்கார், தர்மபுத்திரர். சத்தியமான பிரதிஜைங்கிறதுக்கு பீஷ்மர் இருக்கார். தானங்கிறதுக்கு கர்ணா இருக்கான். கண்ணியம்ங்கிறதுக்கு அர்ஜுனன் இருக்கான். அதே ராமாயணத்தில் இருந்தா பர்த்தா எந்த காட்டுக்கு போனாலும், எந்த முள்ளுக்கு போனாலும், எந்த ராட்சசனோ எந்த மிருகமோ எதனுடைய போனாலும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அம்பினோட இருக்கிறதா நமக்கு இங்க முடியாத ஒரு ஸ்திரீகளுடைய தர்மம். அதான் உத்தமமான ஒரு ஸ்திரீகளுடைய தர்மங்கிறத காட்டுறதுக்கு சீதை இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ராமனுக்கு நேர் விரோதியாக ராவணனுக்கு அதுக்கு குறைவில்லாமல் மகாபதிவிரதையாக இருக்க மந்தோதரி இருக்கா. இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு ஆத்மாக்களுடைய ஒரு ஞாபகமானது அடிக்கடி சகலமா படிச்சவனுக்கோ படிக்காதவனுக்கோ எல்லாருக்கும் காதில் விழுந்துட்டே இருந்ததுதானே. நம்மளால அப்படி நடக்க முடியாத போனாலும் இதுதான் உண்மையான நிலை. இதுதான் அந்த மாதிரி அவளை ஸ்மரிச்சாலாவது நம்ம பாவம் போகும். கால வேளையில் இப்பேற்பட்ட புண்ணிய புருஷாலை ஸ்மரிச்சாலாவது நமக்கு பாவம் போகுங்கிற எண்ணம் சகல ஜனங்களுக்கும் இருந்திருக்கு. இது பாரதம் ஆக்கியானம் கிருபையா முனினா கிருதம். அந்த முனி யாருன்னா வியாசர். நாம் வியாசரை பற்றி ஸ்தோத்திரம் இல்லை இருக்கோம். சரதனா நாராயண நமஸ்கிருத்த நரஞ்சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதி வியாசம் அதோ ஜெயமதியத்துன்னு வியாசர் மத்தியில் வரார். ஜாவாவுக்கு கிழக்க பாலின்னு ஒரு தீவு. அந்த தீவில் இன்னும் கொஞ்சம் சமஸ்கிருத புஸ்தகங்கள், ஆகம கிரந்தங்கள், சில புராண கிரந்தங்கள், சில ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜீவிச்சுட்டு இருக்கு. அங்கே அந்த நாட்டு அக்ஷரத்தில் அந்த நாட்டு பாஷையில் வச்சுருக்கா. அந்த புஸ்தகங்களில் சிலது பிரெஞ்சு தேசத்துல இருந்து ரொம்ப இதில் ஸ்ரத்த எடுத்துட்டு அதில் ரொம்ப அபிஜானா இருந்து நிபுணர் இருந்த போய் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணி அதை பரோடா ராஜா வச்சு போட்டிருந்தார். அதில் வியாசருக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பார்த்தேன்னா, ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமல கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. வியாசருடைய முககமலத்திலிருந்து உண்டான ஒரு வாங்மயமான அமிர்தத்தை தான் லோகம் முழுக்க காதனால அப்படியே பரிசுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். இரண்டாவது நம்ம தேசத்துல இல்லாமல் அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் விஷ்ணு புராணத்தை பார்த்தேன், மங்கள ஸ்லோகத்தில் அது இருக்கு. அங்கே கிடைச்ச ஸ்லோகம் நம்ம இதில் இருக்கு. ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமலகலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. அவரை பற்றி தான் கிருபையா முனினா கிருதம். அன்னைக்கு அவர் எழுதின மகாபாரதத்தை ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு கோவிலையும் வச்சு வாசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கும் நமக்கு ஒவ்வொரு கோவிலும் எங்கெங்க சிவன் கோவில் பெருமா கோவில் இல்லாத ஊர்ல எல்லாம் அந்த மகாபாரதம் இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கா. அது நிறைய வாசிச்சு ஜனங்கள் கேட்டுன்ற சமயத்துல நாமெல்லாம் இப்படி இருக்கணும் நினைவு இருக்கிறதுனாலதான் உயர்ந்த ஒரு தர்மம், உயர்ந்த ஒரு நீதி இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தர்மம் நீதி ரெண்டும் சேர்ந்துதான் பண்புன்னு தமிழ்ல சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம். நீதியும் தர்மமும் சேர்ந்துதான் பண்பாடுன்னு. ஏன்னா அவ்வளவு நிலைமை இருந்ததுக்கு என்னடா காரணம்னா, அதனால இப்ப அதை கலைக்கிறதுக்கும் கொளறதுக்கும் எத்தனையோ ஏற்பாடுகள் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ இருக்கு. அது இருக்கட்டும், அதை போய் தடுக்கிறதுக்குன்னா
நம்மளால ஒத்துலால முடியாது. இருக்கிறதாவது அழியாமல் இருக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும். நம்மளால ஆன பிரயத்தனம் ஒரு நாள் ஏதாவது முடியுமா, சாத்தியமானா சொல்பமோத்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். ஏதோ பண்ணிகிட்டே போவோம். வெறும் தூங்கிட்டு உட்காந்துருக்கிறத காட்டலாம். என்ன நமக்கு சுவாமி கைகால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ஆலோசிக்கிறதுக்கு புத்தி கொடுத்துருக்கார். அதுக்கெல்லாம் சக்தியும் புத்தியும் இருக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சத்காரியம் பண்ணணும். அவருக்கே ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணணும். சொல்பமோப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்னு நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிங் தாத கச்சதி. நல்ல காரியம் பண்ணினான்னா அவங்க ஒரு நாளும் அது கழிவு வராது. அப்படிங்கிறதுனால நான் உத்தரவு லஞ்சமே வாங்கக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாது. பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு எத்தனை பெரிய ஹரிச்சந்திர நாடகம் எழுதி வச்சிருக்கா. பொய்யே சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்தில். அதுக்கு எத்தனை அத்தியாயம் ஹரிச்சந்திர புராணம். அதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சத்தியத்தை விட மாட்டான்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு மகான்களுடைய புண்ணியபுருஷாளுடைய ஒரு சரித்திரங்கள்லாம் ஜனங்களுக்கு நமக்கு அப்பப்போ ஸ்மரணம் இருந்ததுன்னா, நினைவுக்கு வந்ததுன்னா, இவ்வளவு கீழ்த்தரத்துல நாம் இன்னும் போயின்னு இருக்காம ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்ம ரட்சிக்கலாம். சத்சங்கம்னு பேரு. துசங்கத்தை நிவர்த்தி பண்றது சத்சங்கம் வேணும். துசங்கம் சகஜம் லோகத்துல. அதுக்கு மாத்து சத்சங்கம் நமக்கு வேணும். சத்சங்கம்ங்கிறது இப்போ உயிரோடு இருக்கிறவாளோட பழகிறதுங்கிறது ஒரு சத்சங்கம். எப்பவும் சாஸ்வதமான ஒரு புண்ணியகீர்த்தியா இருக்க முடியாத மகான்களுடைய வாக்குகள்னால அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு அவளை சச்சரித்திரத்தை பண்ணிட்டு போனா அதுவே ஒரு பெரிய சத்சங்கம், மானசிகமான சத்சங்கம். இது ஸ்ரவணத்தினால. மகேந்திரவர்மன் ஒரு பல்லவன்றான். அவன் பரிகாசமா ஒரு பிரஹசனம் பரிகாசம் பண்ற மாதிரி எழுதியிருக்கான். அநேக தத்துவங்களே பரிகாச ரூபமாவே காட்டி விடுறது அநேக நாடகங்கள்ல. அதுல மொத்த விலாச பிரஹசனம்னு மகேந்திரவர்மன் எழுதியிருக்கான். அதுல என்ன எழுதியிருக்கான், இப்ப நமக்கு மாத்திரம் இல்ல, பௌத்தாளுக்கெல்லாம் ஒரு தத்துவம் புத்த மதத்துல அநேகம் இருக்க. அதில் இருக்கிற தத்துவங்கள்லாம் கூட மகாபாரதத்தில் இருக்கிற தத்துவம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரி மகாபாரத தத்துவம் தாங்கப்பா புத்தாளத்துல இருக்கிற தத்துவமா வச்சுருக்கிறது கூட மகாபாரத தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பவே மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் நம்முடைய சத்தியத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் ஜனங்கள் மனசு கலையாம இருக்கிறதுக்கு காரணம் மகாபாரதம் தான் அன்னுட்டு அன்னைக்கு முப்பது இன்னைக்கு வரைக்கும். இது சிரவணத்தினால. தரிசனத்தினால அது ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணும். தரிசனத்தான் அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனையோ விவகாரங்கள் வருது, தப்பு வருது, நாம உள்ள எண்ணணுமோ தப்பு எண்ணங்கள்லாம் நமக்கு உண்டாயிட்டு இருக்குது. ஈர்ஷ்ய காமாதிகள்லாம் அது வேற தப்பண்ணு உண்டாயிட்டு இருக்கு. வெளியில சென்றகள்லாம் வேற தப்பண்ணு உண்டாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம். இதெல்லாம் அழுக்கு. இதெல்லாம் போட்டு அலம்புறதுக்கு சர்ஷா சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சோம்னா அதுதான் அதுக்கு தீர்த்தம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் மலத்தெல்லாம் அலம்புறதுக்கு அந்த ஈஸ்வரன் நினைப்பு வரணுமே நமக்கு. அது எப்படி வரும்? அதுக்கான அதுக்காக 2 மானியம் விட்டு 2 பஜனை மடம் வச்சு அதுக்கு நானும் 2 தாளத்துக்கு கொட்டின்னு சொன்னா ஜீவனத்துக்காக கொட்டின்னு இருப்போம். அதுவும் வாஸ்தவமா ஈஸ்வர ஸ்மரணம் வர ஜீவனத்துக்காக செய்யற காலத்துல ஜீவனத்துக்காக இல்லாம சுயமா நமக்கு ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் வர்றதுக்கு சகல பாமர ஜனங்கள் முதலும் ஈஸ்வர ஸ்மரணம் வர்றதுக்கு எனக்கு தோணுது எல்லாத்தையும் காட்டிலும் எல்லா புஸ்தகம் சாஸ்திரம் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு கோபுரத்தை பார்த்தா உடனே சுவாமியுடைய ஞானம் வந்துடும். அந்த கோபுரத்துக்கு எந்த மாதிரி இருந்ததான சாந்தமான ஒரு பாவம் வரும் ஹதயத்துல அந்த மாதிரி சிற்ப சாஸ்திரத்தில் வச்சு ஒரு கோபுராதிகளும் மண்டபாதிகளும் பிராகாராதிகளும் கட்டி அந்த ஒரு நியமத்துக்கு எங்கேயோ ரயில் போயிட்டு இருந்தா கூட ஒரு கோபுரத்தை வந்தோம்னா நமக்கு ஈஸ்வர ஸ்மரணம் அந்த க்ஷணமாவது வருது. அதனால அதுக்கு சிற்பசாஸ்திரத்துல ஈஸ்வர சாநித்தியம் உள்ள ரீதியில எப்படி கட்டுறது ரீதி ஏற்படுறது. அப்ப ஈஸ்வர சாநித்தியம் வருதானே சகல ஜனங்களும் ஈஸ்வர ஸ்மரணம் வரதுக்கு 2 க்ஷணமாவது ஈஸ்வர ஸ்மரணம் தானே. பாக்கி காலத்தில் நான் தப்பான எண்ணத்தினுடைய அலம்புறதுக்கு ஒண்ணும் அந்த 2 க்ஷணமாவது கட்டணம் எல்லாம் இருப்பது நமக்கு அதான் லாபம் வச்சு இல்லையப்போ அந்த கௌரவ பாக்குறப்போ அது தரிசனம் பண்றப்போ அது அதுக்கப்புறம் பிரவருத்தி உள்ள போய் வேற பிரதர்சனம் விக்கிர தரிசனம் ஜீவமங்கல விக்கிரக தரிசனம் பண்றது அதுக்கப்புறம் சாஸ்திர நியமத்தோட பிரச்சது. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல ஏதோ மகான்களுடைய ஒரு தபஸ்தையும் பெரிய மகான்கள் அவ சித்தத்தை நிகிரகம் பண்ணி அடக்கி ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தங்களை வச்சு அப்பேற்பட்டவாள் ஒரு பிரார்த்தனை பண்ணினாலனா
அது நம்ம தான் இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்காக சக்தி, நமக்கு 2 நிமிஷம் கூட பிரார்த்தனை பண்றதுக்கு சக்தி இல்லை, சஞ்சல புத்தி இருக்கு. அப்பேற்பட்ட மகான்களா ரிஷிகளோ தேவதைகளோ அவ எல்லாரும் அவ்வளவு ஈஸ்வரனுடைய என்னுடைய ஹிருதய மனசை அடக்கி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லாரும், பின்னால அல்ப சக்திகள் கலியுகத்தில் வர எல்லாரும் அவளுக்குலாம் வேற கதி இல்லை. இந்த இடத்துல நான் ஒன்னு ஆராதிச்ச இடத்துல நீ சாநித்தியோட இருந்துட்டு பின்னால அத்தனை பேருக்கும் அவன் எவ்வளவு அபசாரம் பண்ணாலும் அதை நிறுத்தி பண்ணி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னதுதான் இவரோட மகாட்சத்திரங்கள். அப்பேற்பட்ட சத்திரங்களை திருப்பணி பண்ணி அந்த இடத்துல இது பண்ணி அதுலயும் ஏதோ அவள் ஏற்றி வச்ச வழக்க அணையாமையாவது கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு நமக்கு அந்த அவளுடைய ஒரு அனுகிரகத்தை வச்சு வேத மந்திரங்களோ ஆகம ஒரு விதானங்கள் வைதிகமான மந்திரங்கள் இதோட அந்த சாநித்தியத்தை ரட்சிச்சுட்டு வந்தோம்னா அந்த சாநித்தியம் அந்த சிற்பம் அது ஒரு சிரவணம் மகாபாரத ஒரு சத்கதா சிரவணம் இது 3 இருந்ததுன்னா இப்போ நம்ம ரட்சிக்கும். அதனால எல்லாருக்கும் ஒரு ஆதர்ச புருஷாளாக அது எடுத்துக்காட்டுன்னு சொல்றது. பீஷ்மர் உபதேசம் பண்றார், தர்மபுத்தர் வந்து சிரவணம் பண்றார், சாந்தி பரவாயில்ல முழுக்க. அப்பேற்பட்ட ஒரு மகான்களுடைய ஒரு ஸ்மரணம் வரத்துக்கு இத ஆறார் இப்போ இன்னும் அந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காளோ அவள் வந்து அவள் என்னடாவது இதோட நம்ம தலைமுறையோட போறோம் இந்த ஜீவனம்னு அவளுக்கு தோண முடியாது. யார் ஈஸ்வர ஆலயத்தில் ஆராதிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு நம்ம என்ன ரொம்ப மதிப்பு குறைஞ்சி வச்சு இன்னும் இதோட தொலைச்சுடுவோம், இவன் நம்ம பையன் எங்கேயாவது டைப் அடிச்சுன்னு போகட்டும் அப்படின்னு இவாளுக்கு தோணாம இருக்க முடியாகும். சிற்பிகளுக்கும் ஏதோ சம்பிரதாயமா வந்ததோட கூட மூலசாஸ்திரங்கள் என்னவோ இருக்கு அதை அனுசரிச்சு நாம் பண்றோமா அப்படின்னு மூலசாஸ்திர பரிசீலனத்தோட அவள் இப்ப சம்பிரதாயம் மூலசாஸ்திர பரிசீலனம் ரெண்டையும் ஒத்து பார்த்து அவளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை சாஸ்திரியமான சிற்பத்தை வளர்க்க முடியாகும். அதெல்லாம் நாம் எல்லாரும் பண்ணணும். நாம் எல்லாரும் பண்றதுக்காட்டிலும் பாரம் அதிகமான பாரம் இப்ப இந்த தலைமுறை யாரு ஈஸ்வர ஆகம பிரகாரம் ஈஸ்வர ஆராதனை பண்றாளோ அந்த சிற்பிகளுக்காளோ பாரத பிரவசனம் பண்றாளோ அவளுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. அதனால என்ன சிரமமா இருந்தாலும் பொறுத்தவரை பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்றுண்டு நாம் ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் மனசாட்சியை அனுசரித்து நாம் என்ன செய்யணும், நம்ம வம்சமும் இப்படி இருக்கணும். எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த பிராச்சீனமான தார்மீகமான ஒரு கிரமத்திலிருந்து வரப்படாது இந்த வம்சமானது அப்படிங்கிறதாக அவளும் சகாயம் பண்ணணும். ஏதோ பாக்கி புத்தி உள்ளவளும் சகாயம் பண்ணணும், அர்த்தம் உள்ளவளும் சகாயம் பண்ணணும். அர்த்தம் புத்திமான்கள் அந்த வம்ச பரம்பரையா இருக்கிறவா இவ எல்லாரும் கூடி சகாயம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஞாபகத்தையும் ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களையும் அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதைகளையும் மறையாமல் இருக்கும்படியா செய்து அது நல்லா திருடமா மனசுல பட்டுட்டு தானே அப்புறம் தானா இதுல ருச்சி குறைஞ்சு போயிடும். இப்ப என்னென்னமோ நவீனங்கள்லாம் வந்திருக்க அதுல ருச்சிங்கிறது இதெல்லாம் இல்லாதனாலதான் அதுல ருச்சி போறது. இதுல நல்ல ருச்சி வந்துட்டு தானா சத்ருச்சி வந்துட்டு தானா சத்சங்கத்தே நிசங்கத்துன்னு சொல்ற மாதிரி சத்சங்கம் வந்தானா இதுல அசங்கமானது தானா குறைஞ்சிடும். இது நல்லா இருக்குன்னு இதனுடைய ருச்சி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே இது நல்ல வாசனையா இருந்துட்டு தானா அப்புறம் துர்வாசனைகளுக்கு மனசு போகாது தானே. அதை நாம் திருடப்படுத்தணும், நம்ம சித்தப்படுத்திக்கணும், நம்ம எல்லாரையும் நாம் சித்தப்படுத்திக்கணும். நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. இதை போல ஒரு பாடலும் இல்லை, உளுந்தூர்பேட்டையாரின் வரிகளைப் போல இத்தகைய வரிகளும் இல்லை என்று லட்சக்கணக்கான உள்ளங்களால் பாடப்பெற்ற புகழப்பெற்ற இந்த பாடல் முருகன் பாடல் உங்களுக்காக. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய்,
இசை தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயேனை நாளும் நல்லவனாக்கு நாயேனை நாளும் நல்லவனாக்கு போயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் போயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா மாயோ மருகா முருகா மாயோ மருகா